ஓகே. பட் நம்ம டைரெக்ட்டா வந்து எபிக் லான்ச்சர எப்படி செட்டப் பண்ணுறதுன்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். டைரெக்ட்டா என்ன பண்ணுங்க, எபிக் கேம் சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எபிக் ஃபர்ஸ்ட்டு வெப்சைட். ஓகே. உள்ள போயிட்டோனே நீங்க சைன் இன் பண்ணிக்கலாம். இல்லனா வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எபிக்ல டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. பர்மிஷன் எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எபிக் லான்ச்சர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து சாம்பிள் லைப்ரரி ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு இங்கே காட்டுது. ஓகேங்களா? டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டேரெக்டாக இங்கே லான்ச்னு இருக்கும். இங்கே ப்ளஸ் ஐக்கான் மாரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நான் 5.7 யூஸ் பண்ணுறேன். நீங்களும் 5.7 யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இங்கே வந்து இன்ஜின் வெர்ஷன் இருக்கும். நீங்கள் என்னென்ன இன்ஜின் வெர்ஷன் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன இன்ஜின் வெர்ஷன் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். 5.7 தான் நான் யூஸ் பண்ணுறேன். 5.6 5.7. ஓகேங்களா? ஓகேங்களா? உள்ளே போயிட்டு 5.7 வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள இந்த மாதிரி தான் ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு. எல்லாமே டிக்ல இருக்கா பார்த்துங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஹியூமன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெட்டாஹியூமன் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்டாஹியூமன் கிளிக் பண்ணிக்கோங்க. மீதி இந்த கீழே வந்து இந்த கேம் செட்டிங்ஸ்லாம் நமக்கு ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். பேசிக்காக இருக்கிறது மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஆல்ரெடி பேசிக்காக உங்களுக்கு கிளிக் ஆகி தான் இருக்கும். நீங்கள் என்னன்னா மெட்டாஹியூமன் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. மெட்டாஹியூமன் கிரியேட் கோர் டேட்டான்னு இருக்கு பாருங்க, அது மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34 ஜிபி வந்து உள்ளே ஃப்ரீ பண்ணுற மாதிரி பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ஜிபி நீங்கள் ஃப்ரீயாக இருக்க மாரி பார்த்துட்டா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. அப்ளை பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். எபிக் லான்ச்சர் ஓப்பன் ஆகிடும். ஓகே. நான் வந்து எபிக் லான்ச்சருக்குள்ளே ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக போயிட்டேன். உள்ளே போயிட்டோன்னே நீங்கள் லாகின் பண்ணிக்கிற மாரி இருக்கும். நீங்கள் ஆஸ் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? உள்ளே போயிட்டு நீங்கள் நம்ம வந்து டேரெக்டாக வந்து இந்த இன்டர்ஃபேஸ் இப்போ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து ஸ்டோர் உங்களுக்கு. ஸ்டோர்னால் இப்போ எபிக்கில் கேம்லாம் வரும், அந்த ஸ்டோர் இது நமக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு இருக்கும். லைப்ரரி வந்து நீங்கள் அந்த கேம் எதனா ஒன்று பை பண்ணிங்கன்னா அந்த வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து ஸ்டோர் ஆகும். அதுதான் உங்களுக்கு கீழே வந்து அன்ரியல் இன்ஜின் இருக்கு பாருங்கள். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபுல்லாக. ஓகேங்களா? அது கீழே வந்து ஃபேப்னா நமக்கு அசட்லாம் கலெக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுவோம்ல நெட்டில் இருந்து, அதுக்கான லிங்க் தான் அது. ஓகே. உள்ளே போனீங்கன்னா நிறையா உங்களுக்கு அசட்டு மெட்டீரியலு, அதுக்கப்புறம் மெட்டாஹியூமன் மெட்டீரியலு எல்லாமே நீங்கள் HDR2 எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிக் மெஷ்ஷு நிறையா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கேமிங் அனிமேஷன் உள்ளே ஏகப்பட்ட அனிமேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீயாகவும் இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அன்ரியல் இன்ஜின் போயிட்டோன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக லான்ச்னு கொடுத்துருங்க. ஓகே. உள்ளே போயிடுச்சு. உள்ளே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5.7 வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 5.6 வந்து இந்தமாரி ஓப்பன் ஆகாது. டேரெக்டாக உங்களுக்கு ஃபைலுக்குள்ளேயே ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஒரு சின்னதாக ஒரு இன்டர்ஃபேஸ் மாரி இருக்குது. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்டு மை ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். அதிலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இதை ஓரலாக பார்த்துடலாங்களா? உள்ளே வந்து நமக்கு வந்து ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எதனா மெசேஜ் எதனா ஒன்று அப்டேட்னா உங்களுக்கு வந்து இங்கே அப்டேட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை என்னென்னு சொல்ல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நியூஸ் அதேமாரி தான் உங்களுக்கு ஆஸ் யூஸ்வலாக என்னென்ன நியூஸ் என்ன இருக்கோ அது அப்படியே அங்கே இருக்குது. அப்புறம் கெட்டிங் ஸ்டார்டட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுட்டோரியலாகவும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் உள்ளே கற்றுக்கலாம். அந்தமாரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது தனித்தனியாக இருக்குது. கேமிங்கு, ஃபிலிமு நீங்கள் தனித்தனியாக உள்ளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உள்ளே டுட்டோரியல் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் சாம்பிள் ப்ராஜெக்ட்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எது வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரீ தான் ஃபுல்லாக உங்களுக்கு சாம்பிள் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணோடனே கேமிங், ஃபிலிம் நிறைய ஆர்கிடெக்சர் நிறையா இருக்குது நமக்கு. நமக்கு என்னென்னா ஃபிலிம் சும்மா ஒரு மாடல் பேசிக்காக பண்ணுறது வந்து ஃபிலிம் வீடியோ லைவ் ஈவெண்ட்டு சொல்லிட்டு அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க்கு. ஓகே. பிளாங்க் கொடுத்துட்றேன் நான். பிளாங்க் கொடுத்துட்டு கீழே வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து நமக்கு வந்து நியூ ப்ராஜெக்ட் டைப் பண்ணிக்கலாம். ஓகே. நான் நியூ ப்ராஜெக்ட் சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட முடியாது. அப்படி ஸ்பேஸ் விட்டால் நமக்கு சேவ் பண்ண முடியாது. ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலான்னா கிரியேட் கொடுத்துடலாம்.
கொஞ்சம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வர வர உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எப்பயுமே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா உள்ளே ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி உங்களுக்கு ப்ராசஸ் ஆகுது கொஞ்சம் பொறுமையாகும். ஓகே, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயம்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? மேலே வந்து ஃபைல்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபைல்ஸ் எப்பயுமே நமக்கு தெரியும். நியூ லெவலு, ஓப்பன் லெவல். நியூலாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் லெவலு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏற்கனவே இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த லெவலில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அப்படியே நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா எடிட்டில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். நீங்கள் ப்ராஜெக்ட் செட்டிங் என்னென்ன இருக்கோ உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட் செட்டிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து கீழே வந்து ப்ளகின்ஸ் இருக்குது. நீங்கள் என்னென்ன ப்ளகின் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து போக போக நம்ம அப்படியே பார்க்கலாம் வீடியோவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூலில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன சிசி ப்ளஸ், ஃபவுண்டர், ப்ளூ பிரிண்ட் எல்லாமே உங்களுக்கு உள்ளே இருக்கும். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பேசிக்கானது இதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். எல்லாத்தையும் பார்க்கணும், அதுக்கப்புறம் குழப்பமாக இருக்கும். ப்ராஜெக்ட் பண்ண பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இருக்குது. இப்போ வந்து என்னன்னா கீழே வந்து கண்டென்ட் ப்ரௌசர்னு இருக்கு பாருங்க. இதுதான் உங்களுக்கு வந்து இதை கண்டென்ட் ப்ரௌசர்ன்றது வந்து அன்ரியல் என்ஜினில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் சிஸ்டம். அதில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணி அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது என்னன்னா நமக்கு வந்து இதில் இருக்கும்ல, விண்டோஸ்லாம் இருக்குல்ல, எக்ஸ்ப்ளோரர், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், அந்த மாரி கான்செப்ட் கிடையாது. அதுமாரி தான் இருக்கும். ஆனால் அதுவும் இதுவும் வேறு. ஆனால் பார்க்க வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இங்கே வந்து கீழே ஆளுன்னு இருக்கு பாருங்கள். அதுதான் நமக்கு, இதுதான் ஃபஸ்ட்டு. இது வந்து கண்டென்ட். இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து எல்லாமே சேவ் ஆகும். இது வந்து இன்ஜின். இதில் வந்து நம்ம இப்போதைக்கு வேண்டாம். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஹால்லே பார்ப்போம். ஹாலில் வந்து கண்டென்ட். இதுக்குள்ளே தான் நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட்டு எல்லாம், ஒர்க்கிங் ஃபைல் எல்லாத்தையும் ஃபோல்டர் போட்டு நம்ம உள்ளே வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து ஆட் இருக்குது பாருங்கள். ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இம்போர்ட் நியூ ப்ராஜெக்ட், அனிமேஷன், ப்ளூ பிரிண்ட்டு, இங்கே தான் எல்லாமே உங்களுக்கு லெவல் சீக்வன்சரு எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல், அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் பண்ணுறது எல்லா செக்ஷனும் உங்களுக்கு இங்கே தான் வரும். உங்களுக்கு நீங்கள் இங்கேருந்து கூட நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஃபேப் இருக்குது. ஃபேப் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபேப் வந்துடும் நமக்கு. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபேப் இதில் யூஸ் பண்ணுறீங்கன்னா சைன்இன் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் அந்த முன்னாடி சைன்இன் பண்ணிங்களே அதோட நீங்கள் இது அதேமாரி இது சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு இங்கேயே வந்துடும் எல்லாமே. ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கண்டென்ட் ப்ரௌசர்னு இருக்குல்ல, இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. அது நமக்கு வேண்டாம்னா நம்ம ஷார்ட்கட்டில் எடுத்துக்கலாம். நம்ம ஒர்க் ஃப்ளோ வந்து அது மறைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமுக்குனீங்கன்னா அந்த உங்களுக்கு கான்டென்ட் ப்ரௌசர் வந்து கீழே வரும். மறுபடியும் கண்ட்ரோல் ஸ்பேஸ் அப்படின்னா கீழே போயிடும். இது நமக்கு ஈஸியாக இருக்கும். கண்ட்ரோல் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஓகே, நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோ இருக்கு பாருங்க. விண்டோவில் போனீங்கன்னா கேமராவோட செட்டிங்ஸ் ஃபுல்லாக இங்கே இருக்கும். கேமரா சீக்வன்சரு, உங்களுக்கு கேமரா ரெக்கார்டிங் எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. கண்டென்ட் ப்ரௌசர், நீங்கள் என்னென்ன ஆப்ஷன் இங்கே மிஸ் ஆகுதோ இங்கேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, திடீர்னு வந்து எனக்கு நிறைய பேர் வந்து இப்போ தெரியாமல் என்ன பண்ணிவிடுவாங்க, தெரியாமல் இந்த பேனல் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேனல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க நமக்கு. அதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரலான்னா டேரெக்டாக நீங்கள் விண்டோஸில் போயிட்டு லோட் லேஅவுட் இருக்கு பாருங்க. அங்கே வந்து UE4 கிளாசிக்னு இருக்கு பாருங்க லேஅவுட்னு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெளியில் போயிட்டு மறுபடியும் உள்ளே வரும் நமக்கு. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பழைய மாரியே உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட்டில் எப்படி இன்ஜின் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த மாரி உங்களுக்கு எல்லா செட்டப்பும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இதை கண்டென்ட் ப்ரௌசர் மட்டும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். டீட்டெயிலு, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா அவுட்லைனர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் ஃபுல்லாக இங்கே தான் நமக்கு அந்த விசிபிலிட்டி வரும். இங்கே எதனா ஒரு மெட்டீரியல் போட்டோம்னா இங்கே தான் உங்களுக்கு வரும். அதோட டீட்டெயில் வந்து நமக்கு கீழே காட்டும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூ. இங்கே வந்து ஃபாலியேஜ், லேண்ட்ஸ்கேப்பு, மாடலிங்கு, ஃபீச்சர் எல்லாமே உங்களுக்கு இங்கேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணி கூட லேண்ட்ஸ்கேப் கிரியேட் பண்ண இருந்தாலும் எது வேணால் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இங்கே லிட்டுன்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாமே நம்ம ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாரி நம்ம மாற்றிக்கலாம். ஒயர் ஃப்ரேமு, லைட்டிங்கு எல்லாமே நமக்கு அதுக்கேற்ற மாரி மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நார்மலான சிஸ்டம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாரி நம்ம ரெசல்யூஷன் கம்மி பண்ணி ஒர்க் பண்ணலாம். எப்படின்னா டேரெக்டாக இங்கே மேலே கிளிக் பண்ணிவிட்டு வியூ போர்ட் கிளாரிட்டின்னு இருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் மீடியமில் வச்சுக்கலாம், ஹையில் வச்சுக்கலாம், ஹெப்பிக்கில் வச்சுக்கலாம். இல்லை சிஸ்டம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னா ஹெப்பிக்கில், இல்லை சினிமாட்டிக்கில் வச்சுக்கலாம். நான் எப்பவுமே மீடியம் இல்லை ஹையில் தான் வச்சு நான் ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் சிஸ்டமுக்கு ஏற்ற மாரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுலேயும் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிட்டில் போயிட்டு கூட நீங்கள் இங்கே குறைச்சிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாரி.
சும்மா நான் இப்போ ஒரு கியூபை இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். செலெக்ஷன் டூல் போயிட்டு அப்படியே மாடலிங் போயிடுங்க. மாடலிங் போயிட்டீங்கன்னா இங்கே கியூ பாக்ஸ் அவங்க கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே டேரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா? எடுத்து வந்து வச்சுட்டு அசப்ட் கொடுத்துருங்க. அசப்ட் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே டேரெக்டாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து கேமரா மூமெண்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி லெஃப்ட் ரைட் பார்த்துக்கலாம். உங்களுக்கு மேலே கீழே சென்டரு ரைட் கிளிக்கு. ஓகேங்களா? லெஃப்ட் அமுக்குனீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே நீங்கள் உள்ளே போய்க்கலாம். மூவ்மெண்ட் அப்படியே பண்ணிக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட்டு அப்படியே திரும்பி பார்த்துக்கலாம். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வியூ போட்டு சுற்றி பார்த்துக்கலாம். நீங்கள் லெஃப்ட் கிளிக் அமுத்திட்டிங்கன்னா நீங்கள் முன்னாடி போகலாம், பின்னாடி வரலாம். ஓகேங்களா? இதே வந்து நம்ம வீல் சென்டர் அமுக்கணும்னா அப்படியே மேலே போய்க்கலாம். மேலே அதுக்கப்புறம் கீழே வீல் சென்டர் அமுக்குனீங்கன்னா ஓகே. நம்ம இப்போ கீபோர்ட் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட்டு நீங்கள் முன்னாடி மூவ் பண்ணிங்கன்னா முன்னாடி மூவ் ஆகும். அப்படியே பேக் சைடில் வந்தீங்கன்னா பேக் சைடு மூவ் ஆகும். ரைட்டு லெஃப்ட்டு அதே தான் நமக்கு. ஓகேங்களா? எப்பயுமே மவுஸில் பண்ணாதீங்க, இதில் வந்து கீபோர்டில் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் அப்படியே இதை யூஸ் பண்ணியே ஃபஸ்ட்டு நீங்கள் கேமரா அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக நான் போகிறேன். ஃபஸ்ட்டு சும்மா கேம் விளாட்ற மாரி தான், அதுமாரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக. அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்டில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி அப்படியே சென்டராக வச்சுட்டு இப்போ என்ன ரைட் கிளிக் அப்படியே ரைட் கிளிக் பிடிச்சிட்டே இருங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணுங்கள், அப்படியே டேரெக்டாக ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு அப்படியே மவுஸ் அப்படியே லைட்டாக திருப்புங்க. அவ்வளோதான். இந்த கேமரா கண்ட்ரோல் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டு பேக்கு இந்தமாரி சும்மா மூவ் பண்ணி பாருங்கள். ஏன்னா மூவ் பண்ணுறது ஒரு இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கியூபை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டேரெக்டாக நம்ம மேலே இருக்குது பாருங்கள், பொசிஷனு ரொட்டேஷனு ஸ்கேல். நீங்கள் டேரெக்டாக இங்கே பொசிஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒய் வந்து ஒயில் போகும், எக்ஸ் வந்து எக்ஸில் போகும், ஜெட் வந்து மேலே போகும். ஓகேங்களா? இந்தமாரி பொசிஷன் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொட்டேஷன் வந்து மேலே ரொட்டேஷன் இருக்குது பாருங்கள், ரொட்டேஷன் கொடுத்து கூட நீங்கள் ரொட்டேஷன் திருப்பிக்கலாம், எக்ஸில் திருப்பிக்கலாம், அதுக்கப்புறம் ஒயில் திருப்பிக்கலாம். கண்ட்ரோல் ஜெட்டு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம அப்படியே அன்டூ பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்கேல் மேலே ஸ்கேல் இருக்குது பாருங்கள், ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்படி அன்ஸ்கேல் பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே டாப்பில் போயிருக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸு ஒய் எல்லாத்துலேயும் நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு என்னென்னா இது இன்னும் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னா டேரெக்டாக நீங்கள் இது எந்த கியூப் வேணுமோ அந்த கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் அமுனிங்கன்னா அந்த மூணுமே உங்களுக்கு மாறும். ஸ்பேஸ் அமுத்திட்டு நான் லொக்கேஷன் நவுத்திக்கிறேன், மறுபடியும் இன்னொரு ஸ்பேஸ் அமுத்திட்டு ரொட்டேஷன் மாற்றிக்கிறேன், இன்னொரு ஸ்பேஸ் அமுத்திட்டு ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி தான் நமக்கு வந்து ஈஸியாக ரொம்ப ஆகும். ஓகே, இப்போ வந்து ஸ்பேஸ் பார்த்தோங்களா. இப்போ வந்து இன்னொரு மூலியமாகவும் இந்த ரொட்டேஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். என்னென்னா டபிள்யூ அமுக்குனிங்கன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து லொக்கேஷன். ஓகேங்களா? டபிள்யூ அதுக்கப்புறம் இ அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆர் அமுக்குனிங்கன்னா ஸ்கேல். இதேமாரி வரும் உங்களுக்கு. இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப ஈஸி வந்து ஸ்பேஸ் தான். ஸ்பேஸ் அமுக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸ்பேஸ் அமுக்கிட்டு நீங்கள் ரொட்டேஷன் ஸ்கேல் என்ன வேணால் நீங்கள் இதில் உள்ள பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடலிங் டூல். நீங்கள் மாடலிங் டூல் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது. சிலிண்டரு அப்படியே நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்க வேண்டியதான். சிலிண்டரு ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஃபோனு நீங்கள் என்னென்ன வேணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுக்க வேண்டியதான் ஃபோனு. ஓகேங்களா? ஸ்டெப் வேணும்னா கூட இங்கே எடுத்துன்னு வந்து வச்சுக்க வேண்டியதான். ஓகே, இதுலேயே வந்து இப்போ ஸ்டெப்லாம் இருக்குல்ல. இப்போ நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்போட கண்ட்ரோல்லாம் உனக்கு பேசிக்கான கண்ட்ரோல்லாம் இருக்கும். உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ்னு இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அசப்ட் கொடுத்துடக்கூடாது. அசப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பண்ணணும். நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் எவ்வளோ வேணுமோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வித்தும் அதுமாரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதிலே வந்து பேசிக்கான கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு இதிலே உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸ்டெண்ட் பாத்தை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு சிலிண்டர் மாரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் சூப்பராக நீங்கள் இதிலே மூவ் பண்ணி இதிலே டயக்ராம் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பேசிக் தான். இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா நான் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டாட்டிக் மிஷின் வந்து எல்லாமே நமக்கு வந்து ஆன்லைன் சோர்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் வந்து அதிலே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஓனாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா தான் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% வந்து இதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க.
நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கற்றுக்கலாம். மீதி எல்லாமே நமக்கு வந்து வெளியிலேருந்து ஸ்டாட்டிக் மெஷ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, அடுத்தது என்ன பார்க்கலாம்னா நம்ம மாடலிங் பார்க்கலாம். ஃபுல்லாக மாடலிங் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ கிளிக் பண்ணுங்கள். நான் அந்த க்யூபை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பாலி குரூப் எடிட்டர் இருக்கு பாருங்கள். பாலி குரூப் எடிட்டர் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். ஃபேஸ் எட்ஜ் பாயிண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே இந்த இது இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம்ல பெவல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் எடுத்துகிட்டு வருவோம்ல, அதுதான் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இங்கே வந்து நம்ம பாயிண்ட்டையும் ஃபேஸையும் ஆஃப் பண்ணிக்கிறோம். எட்ஜு மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எட்ஜை கிளிக் பண்ணிவிட்டு இதோ பெவல்னு இருக்கு பாருங்கள், பெவல். ஓகே, நமக்கு வந்து இங்கே வந்து பெவல் ஆயிடுச்சு. இங்கே வந்து நம்ம வந்து சப்டிவிஷனை வந்து ஏற்றிக்க வேண்டியதான். ஓகேங்களா. நம்ம பிளெண்டரில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே தான் கான்செப்ட். ஆனால் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிளெண்டரை கம்பேர் பண்ணதோட இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 7 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எட்ஜஸ்லாம் நவுறும் ஃபுல்லாக. ஓகே, இந்த இதுவும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே உங்களுக்கு எப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து வேணும்னா அதுக்கப்புறம் அக்செப்ட். ஓகே, நீங்கள் பிளெண்டரில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஷனுமே இதுலேயும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். இப்போ வந்து நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப் கட் நம்ம பண்ணுவோம்ல, அதிகமாக லூப் கட் எட்ஜுன்றது பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லூப் கட் நம்ம எப்படி வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, சென்டராக நான் கட் பண்ணிக்கிறேன். இப்படி வேணாலும் இப்படி கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணிவிட்டு டன். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்தமாரி நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ உங்களுக்கு வந்து பிளெண்டரில் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வெளியிலே எல்லா ஆப்ஷனுமே இங்கேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் அன்ரியல் என்ஜினில் பண்ண மாட்டீங்க கண்டிப்பாக. நான் இருந்தாலும் பேசிக் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு நான். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது வந்து லேண்ட்ஸ்கேப். டேரெக்டாக செலெக்ஷனில் போய்ட்டு லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ இங்கே நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு இதே ஓகே தான். நம்ம எது எவ்வளோ வேணும்னா கூட இங்கே நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணும்னா கூட நம்ம இங்கேயே மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஹையாக வேணும், இல்லை லோ, இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து 6.6 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கிரியேட் கொடுத்துட்டோம்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா. லேண்ட்ஸ்கேப் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரெஷ் டூலும் கொடுத்துட்டாங்க. நம்ம இது ப்ரெஷ் பண்ணி மவுண்டன் மாரி கூட ரெடி பண்ணிக்கலாம். ப்ரெஷ் பண்ணி மவுண்டன் அதுமாரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா எரேஸு, ஸ்மூத்து, அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷ்ஷோட கண்ட்ரோல்ஸ்லாம் உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த சைஸில் ப்ரெஷ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எனக்கு இவ்வளோ தூரம் ப்ரெஷ் ஆகணுமா, இவ்வளோ தூரம் நான் சின்னதாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருசாக ஆகணும்னா கொஞ்சம் பெருசாக அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த சர்ஃபேஸ் ப்ரெஷ் ஆகணும் கொண்டு நீங்கள் சூஸ் பண்ணி அந்தமாரி ப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஃப்ளாட்டாக வேணுமா, இப்படி வேணுமா. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அதிலே எரேஸ்லாம் இருக்குது, நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு பிடிச்சி நீங்கள் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே உங்களுக்கு டவுன் ஆகும். ஒரு எரேஸு ஷிஃப்ட்டு பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே டவுன் ஆகும். இருங்க, அந்த பக்கம் இது இருக்குது. ஓகே, தெரியுதுங்களா. அந்த பக்கம் ஷிஃப்ட்டு பிடிச்சி பண்ணிங்கன்னா நமக்கு இது கீழே வந்து ஒரு க்யூப் இருக்கிறதுனால நமக்கு தெரியல. சரிங்க, லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணி நம்ம க்யூபை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஷிஃப்ட்டு பிடிச்சி லேண்ட்ஸ்கேப் போயிட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி நீங்கள் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே போகும். எவ்வளோ வேணுமோ ஒரு ரிவர் அந்தமாரி எதனா நீங்கள் க்ரியேட் பண்ண, எதனா ஒரு லேக் என்ன க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கீழே ப்ரெஷ் பண்ணிக்கலாம். கீழே ப்ரெஷ் பண்ணிட்டு அதிலே வந்து நீங்கள் ஸ்மூத் பண்ணிங்கன்னா அங்கேயே ஸ்மூத் ஆகும். எந்த அளவுக்கு கம்மியாக ப்ரெஷ் வேணும், கம்மியாக ஸ்மூத் பண்ணிங்கன்னா கூட கம்மியாக ஸ்மூத் ஆகும். ஓகே, இங்கே வந்து நான் கொஞ்சமாக ஸ்மூத் பண்ணிக்கிறேன் அழகாக. ஓகே, இதுதான் பேசிக்கான உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்போட விஷயங்கள். உள்ளே போக போக வந்து நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பை வந்து நீங்கள் உள்ளே ஓனாக இம்போர்ட் பண்ணி வெளியிலேருந்து லேண்ட்ஸ்கேப்லாம் இம்போர்ட் பண்ணி நீங்கள் சூப்பராக பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலியேஜ். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து உள்ளே நீங்கள் ப்ரெஷ் பண்ணிக்கலாம். உள்ளே நம்ம ஓகே, உதாரணத்துக்கு வந்து நம்ம கிட்ட வந்து இந்த க்யூப் இருக்குங்களா, வச்சுக்கோங்களேன். க்யூப் இருக்குது. அப்படியே நம்ம வந்து எப்பயும் போல் நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஜென்ரலில் போனீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு வந்து க்யூப்லாம் இருக்கு இல்லையா. நம்ம வந்து என்னென்னா இந்த க்யூப் நான் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த க்யூப்
ஃபோன் எடுத்துக்கிறேன். ஃபோன் எடுத்து நான் உள்ளே போட்டுடுறேன். கிளிக் பண்ணிட்டு யாருக்குனே கிளிக்கில் தான் இருக்கும் பெயிண்ட். அப்படி நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த க்யூப் வந்து உங்களுக்கு இங்கே பெயிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணி போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரையும் உள்ளே போயிட்டு இந்த ஆப்ஷன் வந்து மேலே பாருங்கள், ப்ளூ டிக் இருந்துச்சுன்னா இங்கே வரும். ப்ளூ டிக் இல்லை இது வேண்டான்னா ஒன்று எடுத்து விட்டுடலாம். ஃபோன் வேணாம் எனக்கு, சிலிண்டரு போகிறேன். நமக்கு வேணும்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இதிலே வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரெஷ் சைஸ் வேணுமோ அதேமாரி தான், லேண்ட்ஸ்கேப் வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா. பெயிண்ட் டென்சிட்டி, அது டென்சிட்டி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். எவ்வளோ எங்களுக்கு வேணும், டென்சிட்டி அதிகமாக வேணும்னா டென்சிட்டி அதிகமாக அப்படியே பக்கத்தில் இருக்கும். ஓகே, டென்சிட்டி வேணான்னா நீங்கள் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். டென்சிட்டி கம்மியாக உங்களுக்கு வரும். டென்சிட்டி ரொம்ப பக்கத்தில் வேணும்னா நீங்கள் டென்சிட்டி யூஸ் பண்ணி பக்கத்தில் ஆடே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு மீடியமாக வேணும்னா நடுவில் வச்சுட்டு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த க்யூப்லாம் ஆட் ஆகும். ஓகேங்களா. இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஸ் மெட்டீரியலும் இதேமாரி தான் நம்ம ப்ரெஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கிராஸை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா. டேரெக்டாக நான் போயிட்டு ஃபேப், இப்படியே நீங்கள் ஃபேபுக்கு போய்க்கலாம். இல்லைனா கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமைச்சிட்டு இங்கேயும் ஃபேப் இருக்கும் உங்களுக்கு, டேரெக்டாக இங்கேயும் ஃபேப் போகலாம். அப்படி இல்லைனா வெளியிலே ஃபேப் இருக்கும், அப்படியே நீங்கள் போய்க்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு யாருக்குனே என்கிட்ட லைப்ரரியில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இல்லை நமக்கு ஓகே டேரெக்டாக போய் ஃபேப் போய் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்ன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, கிராஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே மோர் ஃபில்டர்னு இருக்கு பாருங்க, அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஷோ ஃப்ரீன்னு சொல்லிட்டு மாற்றிடுங்க. மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அசெட் மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். எக்கச்சக்கமான உங்களுக்கு அசெட் இருக்கும், உங்களுக்கு ஃப்ரீ அசெட். அது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து வைல்டு கிராஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, வைல்டு கிராஸ், அதை நான் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே வந்து ஹை குவாலிட்டியாக மீடியமானு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும், ரா, ஹை, மீடியம். நான் வந்து மீடியமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து கிராஸ் வந்து இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. கிராஸ் வந்து நமக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போய்க்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். மறுபடியும் கண்ட்ரோல் ஸ்பேஸை கொடுத்துட்டு கண்டென்ட்டில் வந்து நம்ம ஃபேப்லேருந்து தானே இம்போர்ட் பண்ணோம், அதனால் ஃபேப்னே நமக்கு தனியாக ஸ்டோர் இதாகிடும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் மெட்டீரியல் உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தூரம் உள்ளே போயிட்டு நம்ம ஸ்டாட்டிக் மெஷ் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். நம்ம மேலேயே போன வரைக்கும் மேலேயே உங்களுக்கு ஃபோல்டர் காட்டுது பாருங்கள், டேரெக்டாக மேலே ஃபேப்னு இருக்கு பாருங்கள், அப்போ அங்கேயும் காட்டும், அதுக்கப்புறம் இங்கேயும் காட்டும் ஃபேப்னு உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக ஃபேப் அமுத்திட்டிங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்து இந்த 3 ஐக்கான் மாரி இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாட்டிக் மெஷ்ஷை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிக் மெஷ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இங்கே வந்துடும் ஸ்டாட்டிக் மெஷ். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு இங்கே காட்டிடும் ஸ்டாட்டிக் மெஷ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து காட்டிடும். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம அதில் இம்போர்ட் பண்ணி ப்ரெஷ் பண்ணலாம். போய்ட்டு ஃபாலியேஜ் அப்படியே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ். ஓகே, எனக்கு வந்து 1 2 3 இது 3த்தையும் நான் மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஓகே கண்ட்ரோல் பிடிச்சி செலெக்ஷன் பண்ணிவிட்டேன். அப்படியே நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் இங்கே பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிட்டோன்னா உங்களுக்கு 3மே செலெக்ஷனில் இருக்குது. இதை வந்து எடுத்து விட்ருங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிராஸ் மெட்டீரியல் வந்து உள்ளே இங்கே வர ஆரம்பிச்சிடுச்சு, இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதேமாரி தான் நம்ம வந்து ஒன்றா நம்ம கிராஸை இம்போர்ட் பண்ணி நம்ம ப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நீங்கள் ப்ரெஷ் சைஸ் வேணும் எரேஸ் பண்ணா கூட நீங்கள் எந்த இடத்துல வேணும்னா கூட நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். மேலே அதேமாரி தான் உங்களுக்கு பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷு அதேமாரி தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வேணும். ஓகே, நீங்கள் இல்லை எனக்கு சிங்கிளாக ஒரு இடத்துல பர்டிகுலரான இடத்துல சிங்கிளாக ஒரு இடத்துல வைக்கணும்னா அது ஒரு சிங்கிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல மட்டும் சிங்கிளாக நீங்கள் ப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெளியில் வந்துட்டு செலெக்ஷன் டூல். ஓகே, இது வந்து இது வரைக்கும் உங்களுக்கு இதான் பேசிக். உங்களுக்கு இதுக்கப்புறம் உள்ளே வந்து நிறையா உங்களுக்கு இருக்கும். நம்ம டேரெக்டாக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் செட்டப் பார்க்கலாம். ஓகேங்களா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட கண்ட்ரோல்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே காட்டுது பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தோட கண்ட்ரோல் வந்து இங்கே தான் உங்களுக்கு இருக்கும்.
இங்கே ஒரு கியூப் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அது வந்து இங்கே தான் இருக்குது ஃபுல்லாக. எல்லாத்தோட கண்ட்ரோல் வந்து கிளைமேட்டு உங்களுக்கு எல்லாத்தோட க்ளவுடு ஸ்கை எல்லாத்தோட கண்ட்ரோல் வந்து இங்கே தான் இருக்கும், ஃபாகு எல்லாமே. அப்புறம் டேரெக்டாக வெளில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம லைட்டிங் செட்டப் பார்க்கலாம். ஓகேங்களா, பேசிக்காக. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சன்லைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் மவுஸை மட்டும் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைட்டிங் செட்டப் வந்து நவரும். மார்னிங் ஈவினிங் சன் தெரியுதுல்ல, நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். நைட்டு அந்த மாரி மாற்றிக்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு ஈவினிங் டைம் மாரி வைக்கிறேன். ஓகே, ஈவினிங் டைம் சன் வந்து பின்னாடி பக்கம் இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, இப்போ வந்து லைட்டிங் செட்டப் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எல் கொடுத்து லைட்டை வந்து நைட்டாக மாற்றிடலாம். நைட்டாக மாற்றிட்டு இல்லை ஒரு லைட்டை வந்து உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணலாம். பாயிண்ட் லைட்டை வந்து நான் இம்போர்ட் பண்ணி உள்ளே வைக்கிறேன். இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே லைட்டாக மேலே தூக்குறேன். லைட்டாக நமக்கு லைட்டாக தான் இருக்குது லைட்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பேனல் இருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம் எல்லாமே. ஓகே, இங்கே ரொட்டேஷனு ஸ்கேலு நம்ம ஸ்பேஸ் அமைக்க பண்ணோம்ல, அதை வந்து நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து நான் வந்து இன்டென்சிட்டியை வந்து அதிகப்படுத்துகிறேன். அதிகப்படுத்தினா நமக்கு வந்து லைட்டு வந்து உங்களுக்கு அதிகமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இன்டென்சிட்டி வந்து எனக்கு ஒரு 500 கொடுத்துக்கிறேன் நான். ஓகே, இல்லைனா கூட ஒரு 1000. ஓகே, இன்டென்சிட்டியை வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதேக்கேற்ற மாரி உங்களுக்கு லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே நீங்கள் இந்த இடத்துலையே நீங்கள் பண்ணிக்கலாம். சூப்பராக உங்களுக்கு எப்படி எப்படி வேணுமோ நீங்கள் லைட்டப் செட்டப் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக் உங்களுக்கு லைட் செட்டப்பு. நீங்கள் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைட்ஸ் இருக்குது உங்களுக்கு. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்ட் லைட் யூஸ் பண்ணோம்ல, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் லைட்டுன்னு இருக்கும். டேரக்ஷன் லைட்டுனா எதுக்குன்னா சன்னு தான் டேரக்ஷன் லைட். அதை இம்போர்ட் பண்ணிங்கன்னா சன்னு வந்துடும் உங்களுக்கு. 2 சன், ஏற்கனவே ஒரு சன் இருக்குது, இன்னொரு சன் வேறு இருக்குது. நம்ம கண்ட்ரோல் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்பாட் லைட். ஸ்பாட் லைட்டில் நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே ஸ்பாட் லைட் உங்களுக்கு காட்டும். அதுவும் அதேமாதிரி தான். கரெக்டாக ஒரு பர்டிகுலரான இடத்துல மட்டும் அந்த ஆங்கிளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக லைட் ஃபில் பண்ணிக்கலாம். நான் இன்டென்சிட்டி அதிகப்படுத்துகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் உள்ளே நம்ம ஆட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல லைட்டு வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து ஒரு வந்து 2000 ஓகேங்களா, இங்கே நான் அந்த லைட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து இதோ இங்கே லைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரே வருதுல்ல, இங்கே வந்து நீங்கள் ஜி அமுக்குனீங்கன்னா அந்த இதெல்லாம் காணாமல் போயிடும். அந்த பாயிண்ட்ஸு அந்த எல்லாமே நீங்கள் ஜி அமுக்குனீங்கன்னா மறுபடியும் வந்து ரிட்டர்ன்லாம் இந்த இது வந்துடும். ஜி அமுக்குனா போகும், ஜி அமுக்குனா வரும். இந்த உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ்லாம் உங்களுக்கு டேரெக்டாக பார்க்குறீங்களா அது சொல்கிறேன். ஓகேங்களா. அதில் அதேமாரி தான் கலர் நீங்கள் எவ்வளோ என்ன கலர் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலர். ஓகே ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிக்லெட். அதேமாரி தான் உங்களுக்கு அதே கான்செப்ட்லாம் ஒர்க் ஆகும். இது என்ன கான்செப்டில் ஒர்க் ஆகும்னா இது ஒரு பர்டிகுலரான இடத்துல மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக. அப்படியே ஒரு எந்தமாரி சொல்கிறது, இந்த லைட் வந்து நீங்கள் நான் கிளாஸ் வந்து எடுத்தால் தான் உங்களுக்கு இது கரெக்டாக புரியும். இது வந்து ஒரு இந்த லைட் கரெக்டாக இந்த இப்போ ஒரு லைட்டுன்றதுனால இந்த பக்கம் பவுன்ஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த பவுன்ஸை வந்து இது கட் பண்ணும். கரெக்டாக எந்த இடத்துல ஏரியாவில் வேணுமோ அந்த இடத்துல வந்து இந்த லைட்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா. இந்த பக்கம் மட்டும்தான் லைட் இருக்குது, இந்த பக்கம் பின்னாடி வந்து பவுன்ஸ் ஆகலை. அதுதான் ரிக்லைட் உங்களுக்கு பேர். உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மட்டும்தான் பவுன்ஸ் ஆகுது, இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து பவுன்ஸ் ஆகலை. ஓகே, அது அந்த லைட்டோட ஸ்பெஷல் தான் இது. அதுக்கப்புறம் உள்ளே போக போக நமக்கு வந்து அந்த சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், உங்களை ஆங்கிள் மாற்றிக்கலாம், அந்த ஷட்டரை வந்து கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுதான் அந்த ஷட்டர் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஷட்டர் மாரி ஃபார்ம் மாரி கிளிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே யூஸ் பண்ணி அந்த ஷட்டர் ஃபார்ம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் கரெக்டாக அந்த உள்ளே கரெக்டாக இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கூட நம்ம அந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக எந்த ஏரியாவில் வேணுமோ அந்த ஏரியாவில் மட்டும் இந்த லைட்டை யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலில் நம்ம மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் எல் கொடுத்து நான் கரெக்டாக மேலே மாற்றிக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா HDRI. ஓகேங்களா.
HDRI உங்களுக்கு இது இல்லைன்னா இந்த இடத்துல டேரெக்டாக நம்ம வந்து எடிட்டில் போயிட்டு பிளகின் இருக்கு பாருங்க, பிளகினை கிளிக் பண்ணிவிட்டு HDRI நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிளகின் ஆஃப்ல இருந்ததுன்னா ஆன் பண்ணிவிட்டு இங்கே ரீஸ்டார்ட்டு கேட்கும் உங்களுக்கு. அப்படியே நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஜெக்டை சேவ் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிட்டது. ஆல்ரெடி இந்த ஆனில் தான் இருக்குது, அதனால் ஓகே. வந்தீங்கன்னா வந்து இங்கே வந்து வந்துடும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா ஒரு ஓப்பன் வேர்ல்டு மாரி உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு HDRI மேப் மாரி உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். இது உள்ள செட்டப் ஆகிற மாரி உங்களுக்கு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கேமரா ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் கேமரா ஸ்பீட் வேணும்னா இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா வேகமாக இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாரி நீங்கள் கேமரா ஸ்லோவாக வேணும்னா கூட ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணக்குள்ளே இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பின்னாடி பேக் ட்ராப் வைக்கக்குள்ளே நமக்கு வந்து எதனா ஒரு அனிமே இல்லைனா ஒரு கேமிங் செட்டப் எதனா பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரலாக அந்த ஸ்கைலாம் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த HDR எனக்கு வேணாம், வேறு எதனா வேணும்னா நீங்கள் வந்து இங்கே வந்து டீட்டெயில் பேனலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து HDRI பேக் ட்ராப்னு சொல்லிட்டு இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியூப் மேப்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இந்த ஃபோல்டர் மாரி இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு HDRI ஆப்ஷன்ஸில் காட்டும். உங்களுக்கு இத்தனை மேப் இருக்கும். நீங்கள் வெளியிலேருந்தும் மேப்பை இம்போர்ட் பண்ணி இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். இதிலே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இல்லை எனக்கு இது வேணும்னா அந்த ஃபாரஸ்ட் ஏரியா வேணும்னா இதை ட்ராக் அண்ட் ட்ராப் இங்கே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஆகிடும். ஓகே, இது வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் மூலியமாகவும், அதாவது இப்படியும் டேரெக்டாக நம்ம இருங்க இதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப்பும் இதில் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இப்போ நிறைய நம்ம டைமில் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து அப்போ அதே கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்னா டேரெக்டாக இங்கே இது கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமுக்கிட்டே கூட அந்த செலெக்ஷன் வந்து அந்த இதில் தான் இருக்கும், உங்களுக்கு HDRIயில் தான் இருக்கும், அந்த ஃபோல்டரில் தான். நீங்கள் இங்கே ஒரு ஏரோ மார்க் மாரி இருக்கு பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே வந்துடும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, அப்படியே வந்துட்டு நான் இது வேணும்னா அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இதை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் இங்கே வந்து இந்த ஏரோ அமுக்கிட்டிங்கன்னா அந்த ஏரோ வந்து அங்கே வந்துடும். அந்த HDRI வந்து உங்களுக்கு அங்கே உங்களுக்கு ஆக்ட் ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இப்படியும் நம்ம பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது வேணுன்னா கூட நான் இங்கேருந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதேமாதிரி இதுக்கு மட்டும்தான் இல்லை, நான் சொல்கிறது வந்து எல்லாத்துக்குமே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம இதிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக. ஓகே, ஒரு அழகான ஒரு HDR மேப் வந்து நமக்கு இங்கே அழகாக இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம பேசிக் ஃபுல்லாகவே நம்ம இதில் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எப்படி ஒரு கேமரா மூவ்மெண்ட்டை கொடுக்குறது, எப்படி ஒரு 11 சீக்வன்சரை உள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.